بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2027ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 4வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் அல் அரபியத்து லின்னாசியின் பாடப்புத்தகத்தின் முதலாம் பாகத்தை கற்று வருகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், அரபு மொழி பாடத்தில் சிலபஸுக்குரிய 2 புத்தகங்கள் தான் காணப்படுகின்றன. அதில் ஒன்று அல் அரபியத்து லின்னாசியின் லிகைரின் நாத்திகீன பிஹா என்ற அந்த புத்தகத்துடைய முதலாம் பாகம், அதே போன்று 2ஆம் பாகம். இந்த 2 புத்தகங்களையும் படித்து கொண்டால் தாராளமாக எக்ஸாமுக்கு போதுமானது. அதே நேரம் அரபு மொழியை படிக்கின்ற மாணவர்கள் என்ற அடிப்படையில் அரபு மொழி அறிவு குறித்த அரபு மொழி குறித்த அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 2 புத்தகங்களையும் படித்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. எனவே நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அல் அரபியத்து லின்னாசியின் பாடப்புத்தகத்தின் முதலாம் பாகத்தின் ஆரம்ப பகுதிகளை பார்த்து வருகின்றோம். மிக இலகுவான பகுதிகள். அந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 90 பக்கங்கள் அளவில் பார்த்திருக்கின்றோம். சரி, இறுதியாக நாங்கள் சென்ற வாரம் உங்களுக்குரிய வகுப்புக்குரிய காலம்தான். எனினும் ஹஜ்ஜு பெருநாள் வந்ததன் காரணமாக எங்களுக்கு அன்றைய வகுப்பு செய்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் கடைசியாக நடந்த வகுப்பில் தந்த பயிற்சிகளை நீங்கள் எல்லோரும் செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் இப்போ பயிற்சியை நோக்கி போகல, நாங்கள் ஒரு புதிய பாடத்தை ஆரம்பிப்போம். ஓகே. அப்போ இந்த பாடம் ஒரு சின்ன ஒரு ஹிவாரண்டா கருத்து என்ன? உரையாடல். சரியா? ஹிவாரண்டா கருத்து உரையாடல். அப்ப அல் மக்தபா என்று தலைப்பு போடப்பட்டிருக்குது. ஏன்னா அல் மக்தபா. ஓகே, சரியா? அப்ப 2 பேருக்கு இடையிலான ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் காணப்படுகின்றது. பாருங்க, 1வது அல் மக்தபா என்ற கருத்து என்ன? அல் மக்தபா என்பது நூலகம், வாசிக சாலை. சரியா? நாங்க லைப்ரரி என்று சொல்றோம் இல்லையா? லைப்ரரி தான் அல் மக்தபா. ஓகே, அல் மக்தபா லைப்ரரி. சரியா? லைப்ரரி. அப்ப லைப்ரரியோட சம்பந்தப்படுத்தியதாக இந்த ஹிவார் காணப்படுகின்றது. பாருங்க, சபாஹுல் ஹைர் சபாஹுன் நூர். ஓகே, இலா ஐன தத்ஹபு? அத்ஹபு இலல் மக்தபா. ماذا تقرأ في المكتبة؟ أقرأ قصة. هل أنت ذاهب إلى المكتبة يا حسام؟ لا، أنا ذاهب إلى الفصل، عندي درس حساب. إلى اللقاء في الاستراحة. إلى اللقاء என்று ஒரு சின்ன ஒரு உரையாடல் போகுது. இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். 1வது ஆக்கில். சரியா? ஆசிம், ஆக்கில். ஓகே, நல்ல புல்லக. ஓகே, கொஞ்சம் வரீங்களா? சபாஹுல் ஹைர் சபாஹுன் நூர் அப்படி என்ன என்னாண்டு ஏற்கனவே நீங்க படிச்சுக்கிறீங்களா?
சபாஹுல் ஹைர் சபாஹுன் நூர் என்று தெரியுமா? என்ன சபாஹுல் ஹைர் சபாஹுன் நூர் என்றா என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங் மாதிரி தான், ஒரு கிரீட்டிங், சரியா, வாழ்த்து. ரைட். காலையில நாங்க குட் மார்னிங் சொல்ற மாதிரி, குட் ஈவினிங் சொல்ற மாதிரி, சரியா, பகல் பொழுதுல குட் ஆஃப்டர்நூன் சொல்ற மாதிரி. ரைட். நாங்க வந்து அரபு மொழியிலையும் அதை பயன்படுத்துறோம். பொதுவாக நாங்க சலாம் சொல்லுவோம். எங்களுக்கு காலம் நேரம் இல்லை, எல்லா காலங்களையும் எல்லா நேரங்களையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். ரைட். அதுதான் மிகச்சிறந்த வாழ்த்து, முகமன். சரியா? இருந்தாலும் அரபு மொழியில அரேபியர்கள் இந்த பிரயோகங்களையும் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ரைட். சபாஹுல் ஹைர் என்று யாராவது ஆரம்பமாக சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் சபாஹுன் நூர் என்று பதிலளிப்பார். சரியா? இப்ப சபாஹண்டா கருத்து காலை, சபாஹண்டா கருத்து என்ன காலை, கீழையும் சபாஹன்னு சொல் வந்திருக்குது. ஹைர், ஹைரண்டா நலவுகள் நன்மைகள் என்ன கருத்துல வரும். அந்நூறண்டா கருத்து ஒளி பிரகாசம். அப்ப நேரடியாக மொழிபெயர்த்தோம் என்று சொன்னால் சபாஹுல் ஹைர் என்பது நலவுகள் நிரம்பிய நன்மைகள் நிரம்பிய காலை பொழுது உண்டாகட்டும் என்ற கருத்துல வரும். அதுக்கு பதிலளிக்கிறவர் சொல்வாரு சபாஹுன் நூர் என்று சொல்வாரு. ஒளிமயமான காலை பொழுது, பிரகாசமான காலை பொழுது உண்டாகட்டும் என்று சொல்லுவாரு. இதுவே எங்களுக்கு மாலை பொழுதாக இருந்தால் மசா உல் ஹைர் என்று சொல்லலாம். மசா உல் ஹைர் கேட்டுக்கொண்டிருக்கிற பதிலளிக்கிறவர் மசா உன் நூர் என்று சொல்வாரு. விளங்கினா? அப்ப இது வந்து ஒரு ரெண்டு பேர் சந்திக்கிற நேரம் நாங்க சலாம் சொல்ற மாதிரி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்கின்ற சொற்பிரயோகங்கள் தான் இந்த ரெண்டும், சபாஹுல் ஹைர் சபாஹுன் நூர். ரைட். அப்புறம் ஹுசாம் சொல்றாரு இலா ஐன தத்ஹபு. என்ன? இலா ஐன தத்ஹபு என்று சொல்றாரு. இலா ஐன தத்ஹபு, நீங்க எங்க போறீங்க. டு வயா ஆர் யூ கோயிங். ரைட். நீங்க எங்க போறீங்கன்றதுதான் கருத்து. இதுல வந்து ஐன தத்ஹபு என்று கேட்டாலும் ஓகே தான். இலா அண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹர்ஃபு ஜர், இடைச்சொல் ஒன்றுதான் இது. டு என்ற கருத்துல வர இக்கு. ஓகே. ஐன அண்டா வயா, எங்கே. அப்ப நாங்க ஆங்கிலத்திலையும் அப்படி கேட்போம், வேணா வேர் ஆர் யூ கோயிங் என்று கேட்கிற மாதிரி டு வேர் ஆர் யூ கோயிங் என்று கேட்கிற. சரியா? அதே மாதிரி நீங்க வந்திக்கிற இலா ஐன தத்ஹபு. தஹப, தஹப என்ன கருத்து? தஹப என்ன போல? தஹப என்ன கருத்து? என்ன தஹப? போனான். ஓகே. தஹப போனான். அப்ப தஹப யஸ்ஹபு, தஹப போனான், யஸ்ஹபு போகின்றான், தத்ஹபு என்றா நீ போகின்றாய். அப்ப இலா ஐன தத்ஹபு, நீ எங்கே போகின்றாய் என்றதுதான் கருத்து. அத்ஹபு, நான் போகின்றேன், இலல் மக்தபா, எங்க? நூலகத்திற்கு, வாசிய சாலைக்கு, லைப்ரரிக்கு, நூலகத்துக்கு நான் போகின்றேன். ஓகே. இப்ப நீங்க பார்க்கலாம், தத்ஹபு என்றா நீ போகின்றாய் என்ற கருத்து, அத்ஹபு என்றா நான் போகின்றேன் என்றதான் கருத்து. ஓகேயா? இப்ப அத்ஹபு இலல் மக்தபா, நான் நூலகத்திற்கு போகின்றேன், நான் வாசிய சாலைக்கு போகின்றேன் என்ற கருத்துல வரும். சரியா? நீங்க அந்த சருஃப நாங்க இன்னும் பார்க்கல. சருஃப் என்றா அந்த வினைச்சொல், வினைச்சொல்ட மீனிங், வினைச்சொற்கள், அதாவது பால பாலா பாலு, பாலத் பாலத்தா பால்னா என்று என்ன சொல்றது, அந்த வினைச்சொற்களை நாங்க படிக்கணும். சரி. பால அவன் செய்தான், பாலா அவர்கள் இருவர் செய்தார்கள், பாலு அவர்கள் பலர் செய்தார்கள், பால செய்தால், பாலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள் என்று ஒரு சின்னொரு விஷயம்தான். சரியா? அதை நாங்க தெரிஞ்சு கொண்டா எங்களுக்கு கொஞ்சம் லேசி. அதே மாதிரி அதிட நிகழ்கால வினைச்சொல் யஃப்அலு, அவன் செய்கிறான், யஃப்அலானி யஃப்அலூன, தஃப்அலு தஃப்அலானி யஃப்அல்ன என்று அந்த ஒரு 12 சொற்கள் இருக்குது. ரைட். 2 காலங்கள்லையும் உள்ள அந்த சொற்களை கொஞ்சம் படிச்சு கொண்டா எங்களுக்கு எந்த ஒரு வினை சொல்ல தந்தாலும் பெரும்பாலும் மாற்றிக்கொள்ள முடியுமாக இருக்கும். சில சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவை அல்லாமல் பொதுவாக எங்களுக்கு மிக இலகுவாக அவற்றை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருக்கும். ரைட். ஓகே. அப்ப இலா ஐன தத்ஹபு, நீ எங்கே போகின்றாய். அத்ஹபு இலல் மக்தபா, நான்
நூலகத்துக்கு போகின்றேன். இங்கே வந்து நேரடியாக மொழிபெயர்த்து இலா ஐன தத்ஹபு, நீ எங்குக்கு போகின்றாய் என்று மொழிபெயர்க்க கூடாது, மொழிபெயர்க்க முடியாது. அப்ப இலா ஐன தத்ஹபு, நீ எங்கே போகின்றாய், அத்ஹபு இலல் மக்தபா. ரைட், நான் நூலகத்திற்கு போகின்றேன். மாதா தக்ரஉ ஃபில் மக்தபா. ரைட், இப்ப இந்த சொற்கள் தெரியும். மாதா ஃபில் மக்தபா. ரைட், தக்ரஉ அது என்ன வினைச்சொல், என்ன வினைச்சொல் என்று வாரது? கரஅ. சரியா புள்ளகள்? கரஅ. கரஅ என்ற கருத்து வாசித்தான், கரஅ வாசித்தான். ஓதினான் என்ற கருத்தும் நீக்குது. ரைட், பொதுவாக கரஅ என்ற வாசித்தான். சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப வசனம் உங்களுக்கு தெரியும். இக்ரா, இக்ரா ஓதுவீராக நாங்கள் மொழிபெயர்ப்போம், ஓதுவீராக. கரஅ என்ற சொல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படக்கூடியது. விளங்கினா? குர்ஆன் ஓதப்படக்கூடியது என்ற கருத்துல வார குர்ஆன், நாங்கள் ஓதுகின்ற குர்ஆனுக்கு குர்ஆன் இந்த சொல் தான் வார குர்ஆன். ஓகே. கிராஅ அண்டா வாசிப்பு, கிராஅ அண்டா கருத்து என்ன? வாசிப்பு. வாசிப்புக்கு நாங்க கிராஅத்துன்னு சொல்றது. நான் சொல்றேன் இந்த சொற்களை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டா நல்ல. ஓகே, ஒரு பேரையா ஒரு கொப்பி ஒன்றை வச்சு சொற்களை சொல்கின்ற நேரம், மேலதிகமான சில சொற்களை சொல்கின்ற போது அந்த சொற்களை நீங்க எழுதி கொள்ளணும். அப்ப எழுதி கொள்ற நேரம் உங்களுக்கு அது மறக்காது. புதிய சொற்கள், ஏற்கனவே பரிச்சயமான சொற்கள் சொல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி புதிய சொற்களாக இருந்தால் நீங்க எழுதி கொண்டாதான் நல்ல. அப்ப கரஅ என்ற கருத்து என்ன? ஓதினான், ஓதினான். ஓகே. குர்ஆன், நாங்க ஓதுகின்ற குர்ஆன், குர்ஆன் ஓதப்படக்கூடியது. இல்லையா? கிராஅத் என்ற கருத்து என்ன? வாசிப்பு. ரைட், அப்ப என்ன வந்திக்கிறேன்னா தக்ரஉ, நீ வாசிக்கிறாய். அப்ப மாதா தக்ரஉ ஃபில் மக்தபா, நூலகத்தில் நீ என்ன வாசிப்பாய் அல்லது என்ன வாசிக்கிறாய். விளங்கினா? நூலகத்தில் நீ என்ன வாசிப்பாய் என்று கேட்கலாம். வாசிப்பாய். அக்ரஉ கிஸ்ஸதன், அக்ரஉ நான் வாசிப்பேன். இப்போ பாருங்களா, அஸ்ஹபு நான் போவேன், நான் செல்கிறேன். அப்ப அக்ரஉ நான் வாசிக்கிறேன், நான் வாசிப்பேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த சொல்ல வந்து 2 காலங்கள்ல மொழிபெயர்க்கலாம். இந்த சொல் சரியா, அஃஅலு என்ற அமைப்புல வரக்கூடிய சொல்ல 2 காலங்களில் மொழிபெயர்க்கலாம். இத 2 காலங்கள்ல மொழிபெயர்க்கலாம். ஒன்று நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். ஓகே. அப்ப எங்களுக்கு அக்ரஉ நான் வாசிப்பேன் என்று சொல்ல மேலும், நான் வாசிக்கிறேன் என்று சொல்ல மேலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான முறையில மொழிபெயர்த்தால் ஓகே. அப்ப அக்ரஉ கிஸ்ஸதன், கிஸ்ஸா என்ற கருத்து கதை, கதை, கதை. எஸ். அப்ப அக்ரஉ கிஸ்ஸதன் என்றால் நான் ஒரு கதையை வாசிப்பேன், நான் ஒரு கதை வாசிப்பேன். ஓகே. இந்த சொல் வந்து அரபு இலக்கிய பாடத்துல அடிக்கடி வரும். கிஸ்ஸா, உரைநடைகள் என்று ஒரு பாடம் இருக்கிறதானே, அந்த உரைநடைகளை மையமாக கொண்டு அரபு வினாக்கள் வருகின்ற போது கிஸ்ஸா என்ற சொல் அடிக்கடி வரும். இப்ப கிஸ்ஸா என்ற கருத்து கதை. அப்ப அக்ரஉ கிஸ்ஸதன் என்ற கருத்து என்ன? நான் ஒரு கதை வாசிப்பேன். ரைட். ஹல் அன்த தாஹிபுன் இலல் மக்தபதி யா ஹுசாம். இப்போ சலாஹ் கேட்கிறாரு இவர்கிட்ட, மாறு கேட்கிறாரு, ஹல் அன்த தாஹிபுன் இலல் மக்தபா. இதுவும் இலாயின் அந்த, அதாவது இப்படி கேட்கிறது. எஸ், ஓகே. ஹல் அன்த தாஹிப் இலல் மக்தபா, நீ நூலகத்துக்கு செல்கிறாயா என்றுதான் கேள்வி. யா ஹுசாம், ஹுசாம் என்பது பேர் தானே. அப்ப யா ஹுசாம் அண்ணா, ஹுசாமே நீ நூலகத்திற்கு செல்கிறாயா என்றதான் கருத்தை. தாஹிபுன் என்ற சொல் வந்திருக்குது, தாஹிபுன். ஓகே. அதாவது தஹப, தஹப என்ன கருத்து என்ன? போனான். ஓகே, அதான் மேல பார்த்தோம். தஹப என்ன கருத்து? போனான். அப்ப தாஹிபுன் என்றா போகக்கூடியவன், செல்லக்கூடியவன் என்ற கருத்துல வாரது. அப்ப ஹல் அந்த தாஹிபுன், நீ செல்லக்கூடியவனா, நீ போகக்கூடியவனா, இலல் மக்தபா நூலகத்திற்கு. விளங்கினா? அப்ப ஹல் அந்த தாஹிபுன் இலல் மக்தபா, நீ நூலகத்துக்கு செல்லக்கூடியவனா என்றுதான் நேரடியான மொழிபெயர்ப்பு. ஆனா எங்களுக்கு இப்படி சொல்ல மேலும், முஸ்ஸாமே நீ நூலகத்திற்கு செல்கிறாயா என்று சொல்ல மேலும். விளங்கினா? செல்லக்கூடியவனா என்று
மொழிபெயர்க்கும், மேலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி ஹெல், ஹெல் என்பது ஒரு கேள்வியாக, ஒரு வாக்கியத்தை கேள்வியாக மாத்துற நேரம் நாங்க இந்த ஹெல் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். ரைட். அப்ப ஹெல் அந்த தாஹிபுன் இலல் மக்தபத் யா ஹுசாம், ஹுசாமே நீ நூலகத்துக்கு செல்லக்கூடியவனா, செல்கிறாயா? ரைட். அப்ப ஹுசாம் என்ன சொல்றாரு? லா, இல்லை. ஓகே, இந்த இந்த ஹல் என்ற சொல்ல கொண்டு ஒரு வினா வாக்கியம் வருமாக இருந்தால் விடையில ஒன்றோ லா என்று வரும், அப்படி இல்லாட்டி நாம் என்று வரும். லா என்ற கருத்து இல்லை, நாம் என்ற கருத்து ஆம். சொல்ற விளங்குறதானே? ஹல் என்ற சொல்ல கொண்டு ஒரு வினா வாக்கியம், ஒரு வினா வருமாக இருந்தால் விடையில வந்து என்ன வரும்? விடையில வந்து ஒன்றோ நாம் என்று வரும், அப்படி இல்லாட்டி லா என்று வரும். நாம் என்றாம், லா என்ற கருத்து இல்லை. உங்களுக்கு என்ன சவுண்ட் நல்ல கிளியரா கேட்கிறா? எல்லாருக்கும் தெளிவாக கேட்கிறா? ஓகே. சவுண்ட் இல்லைன்னு மகள் போட்டிக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க லெஃப்ட் ஆகிட்டு ஜாயின் ஆகி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் சரி வரும். ரைட். ஓகே. அப்ப லா என்ற கருத்து என்ன? இல்லை. ஆனா தாஹிபுன் இலல் ஃபாசில். ரைட். ஓகே. அன தாஹிபுன் இலல் ஃபாசில், அன தாஹிபுன் நான் போகின்றேன், இலல் ஃபாசில். ஃபாசில் அண்டா என்ன புள்ளகள்? ஃபாசில் அண்டா என்ன? கிளாஸ், கிளாஸ் ரூம். எஸ், கிளாஸ் ரூம், வகுப்பறைக்கு நாங்க ஃபாசில் என்று சொல்றோம். இப்ப அன தாஹிபுன் இலல் ஃபாசில் என்றால் நான் வகுப்பறைக்கு செல்கிறேன், அல்லது நான் வகுப்பறைக்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன். பொதுவாக நாங்க எங்கட பேச்சு வழக்கில செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்றது இல்லை. செல்கிறேன், அனதாஹிபுன் இலல் ஃபாசில், நான் வகுப்பறைக்கு செல்கிறேன். அந்த அடிப்படையில மேலுள்ள வினா வாக்கியத்தை நாங்க எப்படி சொல்லலாம்? ஹல் அந்த தாஹிபுன் இலல் மக்தபத் யா ஹுசாம், ஹுசாமே நீ வாசியசாலைக்கு செல்கிறாயா? ஓகே, செல்கிறாயா என்றுதான் பொருத்தமானதாக இருக்கும். ரைட். ஓகே. அப்ப ஹுசாம் பதிலளிக்கிறேன்னா லா அன தாஹிபுன் இலல் ஃபாசில் இந்தி தருசு ஹிசாப். இந்தி, இந்தி என்ன கருத்து யாரு தெரியும்? இந்தி எனக்கு. ஓகே, நேரடியாக மொழிபெயர்த்தால் என்னிடத்தில் என்றேதான் கருத்தாக வரும், என்னிடத்தில். ஆனா இது இந்த இடத்துல வந்து என்னிடத்தில் என்று மொழிபெயர்க்கிறது பொருத்தமானதாக இருக்காது. இந்தி தருசு ஹிசாப், எனக்கு ஒரு எனக்கு கணித பாடம் உள்ளது. தருசண்டா பாடம், சரியா? தருசண்டா கருத்தன்னா பாடம், ஹிசாப் என்றால் கணிதம். அப்ப இங்கே தருசு ஹிசாப் என்றா கருத்தன்னா எனக்கு கணித பாடம் உண்டு என்றுதான் கருத்து, எனக்கு கணித பாடம் உள்ளது. ரைட். விளங்கினா அவளுக்கு? ரைட். அடுத்து கீழே பாருங்க, கடைசியா சொல்றாரு இலல் லிகா ஃபில் இஸ்திராஹா. இலல் லிகா சந்திப்போம். இலல் லிகா என்ற கருத்து இன்ஷா அல்லாஹ் நஹ்னு நல்தகி நாங்கள் சந்திப்போம். இலல் லிகா சந்திப்போம், மீட் யூ அகைன் என்று சொல்றது. ரைட். இலல் லிகா ஃபில் இஸ்திராஹா. என்ன இஸ்திராஹா? இஸ்திராஹா என்ன? ஓய்வு நேரம். ஓய்வு நேரம், இன்டர்வல் டைம். இன்டர்வல், அந்த இன்டர்வல் டைம்ல, இன்டர்வல்ல அல்லது ஓய்வு நேரத்துல நாங்கள் சந்திப்போம். அப்ப சலாஹ்னு சொல்றாரு, இலல் லிகா நாங்கள் சந்திப்போம். அப்ப அரபு மொழியில இப்படி ஒரு பிரயோகம் இருக்குது, இலல் லிகா. இலல் லிகா, இலல் லிகா என்ற கருத்து என்ன? சந்திப்போம். பதிலளிக்கிறவரும் இலல் லிகா என்று சொல்வார்கள். அப்ப எப்ப சந்திப்போம்? இலல் லிகாஇ ஃபில் இஸ்திராஹா, ஓய்வு நேரத்தில், இன்டர்வல்ல சந்திப்போம். இலல் லிகா என்று பதிலளிக்கிறாரு. ரைட். ஓகே, சரி. அப்ப விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன். ரைட். பாருங்க, அல் மக்தபா, அல் மக்தபான்ற கருத்து என்ன? நூலகம் என்று சொன்னேன், சரியா? நூலகம். ரைட். கதப எழுதினான். ரைட். மக்தப் மேசை, மேசைக்கு மக்தப் என்று சொல்ற, ஆபீஸுக்கும் மக்தப் என்று சொல்ற. மக்தபா என்பது நூலகம். ரைட். விளங்கினதானே பாடம்? சபாஹுல் ஹைர், சபாஹுன் நூர், இலா ஐன தذهபு, அذهபு இலல் மக்தபா, மாதா தக்ரஉ, அக்ரஉ கிஸ்ஸத்தன், ஹல் அன்த ذاهبுன் இலல் மக்தபதி யா ஹுசாம், லா அன ذاهبுன் இலல் ஃபாசில்,
عندي درس حساب إلى اللقاء في الاستراحة إلى اللقاء ரைட் இதுல எதுவும் விளங்காத பகுதி இருக்குதா மக்தபாண்டா மகன் நூலகம் லைப்ரரி வாசிக சாலை மக்தபா சார் இதுல விளையாடணுமா ஆ விளையாடணுமா இல்ல நீங்க பார்த்து கொண்டு போனா சரி ரைட் ஓகே விளங்கினா தானே பாடம் இது அரபு மொழி பாடமா நான் திருப்ப ஞாபகப்படுத்துறேன் இது அரபு இலக்கிய நயமல்ல அரபு மொழி பாடம் ஓகேயா தொகுதி 1ல் சிவிக்ஸ் ஜியோகிராஃபி சிங்களம் கொமர்ஸ் அந்த பாடங்களோடு இணைந்ததாக உள்ள ஒரு பாடம் தான் அரபிக் லாங்குவேஜ் அரபிக் லிட் அது இன்னும் ஒரு தொகுதி அரபிக் லாங்குவேஜ் அது இன்னும் ஒரு தொகுதி இது அரபு மொழிக்குரிய பாடம் சரி ஓகே ரைட் இப்போ நாங்கள் பயிற்சிக்கு வர்றோம் ரைட் பயிற்சி கட்டாயமாக செய்யணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் எனவே நீங்கள் தயவு செஞ்சு பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க ரைட் இப்போ அஜிப் அனில் அஸ்ஸிலத்தில் ஆத்திய முஸ்தஈனன் பிமா தஸ்மா அவு பிஸ்ஸுவர் ரைட் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்குக எப்படி படங்கள்ல காட்டப்பட்டிருக்கின்ற இந்த படங்களை வச்சு நீங்க வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் ரைட் இப்ப உதாரணமாக முதலாவது சூரா அசூரா சுவரண்டா படங்கள் அதே மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் சுவரண்டா கருத்து என்ன படங்கள் அசுவர் ரைட் சூரத்துன் என்ன பண்ணுங்க சூரத்துன்டா கருத்து என்ன படம் ஒருமை சொல் என்ன சூரத்துன் சூரத்துன்டா கருத்து படம் சுவரண்டா கருத்து என்ன படங்கள் ரைட் அப்ப இதுல சில படங்கள் தரப்பட்டிருக்குது முதலாவது படத்துல மக்தபா ரைட் அப்ப இலா ஐன தஸ்ஹபு அஸ்ஹபு இலல் மக்தபா ரைட் அதே மாதிரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் நீங்க விடையளிக்கிற மாதிரி சொன்னா சரி ரெண்டாவது என்ன இந்த படம் என்ன ரெண்டாவது படம் மஸ்ஜித் எஸ் அல் மஸ்ஜித் ஓகே அல் மஸ்ஜித் 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 ஓகே அலிஃப்லாம் போட்டா அல் மஸ்ஜித் என்று வரும் மூணாவது படம் இது என்ன ஃபஸ்ல் அல் ஃபஸ்ல் அல் ஃபஸ்ல் என்றா என்ன கருத்து வகுப்பறை வகுப்பறை நாலாவது படம் மல்அப் அல் மல்அப் ஓகே அல் மல்அப் அல் மல்அப் அலிஃப் லாம் மீம் லாம் ஐன் பா ரைட் அல் மல்அப் மல்அப் என்ற சொல் ஓகே மல்அப் அதுக்கு நான் அலிஃப்லாம் போட்டிக்கிறேன் நீங்க விடையாக எழுதக்கொள்ள அலிஃப்லாம் சேர்த்து எழுதுனா சரி அப்ப மல்அப் என்ற கருத்து என்ன மைதானம் ரைட் இந்த கடைசி படம் என்ன இந்த படம் மல்அபன்னா மைதானம் ஓகே மல்அபன்னா கருத்து மைதானம் அதாவது பிளே கிரவுண்ட் ரைட் இந்த கடைசியாக உள்ள படம் ஹதீகா ஹதீகத்துன் எஸ் ஹதீகத்துன் ஹதீகத்துன் கருத்து என்ன தோட்டம் என்ன கார்டன் ஓகே ஹதீகா தோட்டம் அதுக்கு நாங்கள் அலிஃப்லாம சேர்த்தால் அல் ஹதீகாண்டு வாசிப்போம் வழங்கினா அப்ப ஹதீகாண்டா கருத்து தோட்டம் சரியா ஹதீகா ஹதீகாண்டா கருத்து என்ன தோட்டம் ரைட் ரைட் சரி அப்ப இந்த மஸ்ஜித் அல் ஃபஸ்ல் அல் மல்அப் அல் ஹதீகா அல் மஸ்ஜித் என்றால் பள்ளிவாயல் அல் ஃபஸ்ல் என்றால் வகுப்பறை அல் மல்அப் என்ற கருத்து மைதானம் அல் ஹதீகா என்ற கருத்து தோட்டம் சரியா அப்ப இப்படி நீங்க எழுதி கொண்டு போனா சரி இலா ஐன தஸ்ஹபு நீ எங்கே போகிறாய் அஸ்ஹபு இலல் மஸ்ஜித் அப்ப ரெண்டாவது படத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்க அடுத்தது மூணாவது இலா ஐன தஸ்ஹபு இத சொல்லுங்க அஸ்ஹபு இலல் ஃபஸ்ல் அல் ஃபஸ்ல் இலல் ஃபஸ்ல் ரைட் இலா ஐன தஸ்ஹபு அஸ்ஹபு இலல் மல்அப்
அஸ்ஹபு இலல் மல்அப். இலா ஐன தஸ்ஹபு? أذهب إلى الحديقة. இலல் ஹதீகா. இலல் ஹதீகா. சரியா? ரைட். ஓகே. இலா ததுஹபு என்ற சொல் வந்து ஆண்பால் சொல். சரியா? இத பெண்பால் வடிவம் எல்லாமே இருக்கிறது. நீங்க போக போக இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொள்வீங்க. ரைட். அதே போலதான் இப்ப இந்தி தருஸ் நாங்க மேல பார்த்தோம். இந்தி தருஸ்ன்னா எனக்கு ஒரு பாடம் உண்டு. அப்ப ஹுவ என்ற சொல்ல கொண்டு வந்திருக்குது. ஹுவண்டு வார நேரம் என்ன நடந்திருக்கிறன்னு பாருங்க. ஹுவண்டு வரக்கொள்ள இந்தி என்றது எப்படி மாறிக்குது சொல்லுங்க பாக்க. இந்த இந்த ஹூ. சரியா? ஹுவா என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்துற பிரதி பெயர் என்னன்னு கேட்டால் ஹூ. இந்த ஹூ. இந்த ஹூ அவனுக்கு அவனிடத்தில் தருஸ் ஒரு பாடம் உண்டு. அதே போல பாருங்க பிரகத்ல இந்த ஹூ இஸ்திராஹா அவனுக்கு ஓய்வு நேரம் உண்டு. அவனுக்கு ஓய்வு உண்டு. சரியா? அப்ப ஹியா என்ற சொல் வந்தால் எப்படி வரும்? இந்த என்ற சொல்லோட ஹியா என்ற சொல் வந்தால் நாங்க என்ன என்ன மாதிரி மாத்துறது சொல்லுங்க பார்க்க தெரிஞ்சாக்க. عندما. இந்த மாவா? இல்லே, இந்த மா அல்ல. இந்த நீங்க சொன்னது சரியா தெரியா எனக்கு விளங்கின மாதிரி அப்படித்தான். இந்த மான்னு சொன்ன மாதிரி தான் விளங்குச்சு. இந்த மா ها. அல்ல. எப்படி இந்த ஹா. இந்த ஹா. ஹியாண்டா கருத்து அவள். விளங்கினா? ஹியாண்டா கருத்து என்ன அவள். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த இந்த இப்ப ஹுவ என்ற சொல் வார நேரம் அவன் தானே. ஹுவ என்ற கருத்து அவன். அப்ப இந்த ஹூ அவனிடத்தில். அப்ப ஹுவக்கு பதிலாக நாங்க ஹூ என்று தான் சொல்லுவோம். அப்ப இந்த ஹூ தருசுன். ஹியா என்று வரக்கொள்ள இந்த ஹா. இந்த ஹா என்று வரும். இந்த ஹா இஸ்திராஹா. ஓகே. அதே மாதிரி கிதாப் அண்டிக்குது. அப்ப இந்த ஹா கிதாபுன் அவளிடத்தில் ஒரு புத்தகம் உண்டு. அந்த அண்டு வந்தால் எப்படி வர? அந்த عندك. இந்த கியா கேவா ك. க. அந்த என்பது ஆண்பால் ஒருமை. ஏன்னா முன்னிலை ஆண்பால் ஒருமை. இந்த கனி இப்ப முஹம்மதை பார்த்து அல்லது அஹ்மதை பார்த்து ஹாமிதை பார்த்து அந்த என்று சொல்லுவோம். சரியா? ரைட். ஆனா பெண்பால் இருக்கிற இப்ப ஜைனப், ஃபாத்திமா, ஆயிஷா அப்படி ஒரு ஆளை பார்த்து நாங்க சொல்வது அன்டி என்று சொல்றது. நீ. தமிழ்ல ரெண்டும் நீ தான். ஓகே. ஆண்பாலா இருந்தாலும் பெண்பாலா இருந்தாலும் நாங்க நீ என்று தான் சொல்லுவோம். அதுக்கு ஆண்பால்ல வித்தியாசப்படுத்தி பெண்பாலை வித்தியாசப்படுத்தி சொல்றது இல்லை. ஆனா அரபு மொழியை பொறுத்த மட்டில ஆண்பாலுக்கு வேற சொல்லிக்குது, பெண்பாலுக்கு வேற சொல்லிக்குது. ஆண்பாலுக்கு நாங்க அந்த என்று சொல்லுவோம் முன்னிலை ஒருமையில. பெண்பாலுக்கு இந்த அந்தி என்று சொல்லுவோம். அந்தி. ஓகே. அப்ப அந்த என்று வரக்கொள்ள இந்த க என்று வரும். இந்த க. இந்த க கிதாபுன் உன்னிடத்துல ஒரு புத்தகம் உண்டு. இந்த க குரத்துன் உன்னிடத்துல ஒரு போல் பந்து உண்டு. அப்ப அந்தி என்று வந்தா அங்க எப்படி வர? அந்தி என்று வந்தா எப்படி வர? அந்தி என்று வரக்கொள்ள இந்த கி. வெரி குட். இந்த கி சொல்ற விளங்குறா? இந்த கி. ஓகே. இப்ப இந்த கி உதாரணமாக இப்ப ஜஹரா கிளாஸ்ல இருக்கிறேன்னு சொன்னால் நான் ஜஹராவை பார்த்து சொல்றேன் இந்த கி தருசுன். அவளுக்கு ஒரு பாடம் இருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப முஹம்மது இருக்கிறேன்னு சொன்னால் முஹம்மதை பார்த்து நான் சொல்வேன் இந்த க தருசுன் என்று சொல்வேன். விளங்கினா? அப்ப ஆண்பால் என்று வரக்கொள்ள க என்று வரும், பெண்பால் என்று வரக்கொள்ள கி என்று வரும். அப்ப நீங்க இப்ப உதாரணமாக நான் களம் என்று சொல்ல வச்சு சொல்வதாக இருந்தால் களம். களம் என்றா பேனை. இப்ப கலமுஹு என்ற கருத்து அவனுடைய பேனை. கலமுஹா என்று வந்தால் அவளுடைய பேனை. கலமுக்க என்றா உன்னுடைய பேனை. ஒரு ஆணை பார்த்து நான் சொல்றேன். கலமுக்கி என்று வந்தால் அதுவும் உன்னுடைய பேனை தான், ஆனால் அது ஒரு பெண்ணை பார்த்து சொல்றேன். வழங்கினா? இப்ப உதாரணமாக கிதாப். கிதாப் என்ற கருத்து புத்தகம். இப்ப கிதாபுஹு என்ற கருத்து என்ன சொல்லுங்க? கிதாபுஹு
அவனுடைய அவனுடைய புத்தகம். கிதாபுஹான்னு வந்தா அவனுடைய அவளுடைய புத்தகம். அவளுடைய கிதாபுக்க புத்தகம். எஸ் கிதாபுக்கான்னு வந்தா அவனுடைய. இல்ல கிதாபுக்க கிதாபுக்க உன்னுடைய புத்தகம். ஒரு ஆணை பார்த்து நாங்க சொல்லுவோம் கிதாபுக்கன்னு சொல்லுவோம். கிதாபுக்கு என்றா அதுவும் உன்னுடைய தான் அதுவும் உன்னுடைய தான், ஆனால் அது பெண்பால வரும். விளங்கினா அந்த அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள பாருங்க. நாங்க லமீர் என்று சொல்றோம். லமீர் என்றால் பிரதி பெயர். லமீர் என்ன கருத்து என்ன? பிரதி பெயர். அந்த லமீர்ல 3 வகை வார ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அனா நஹ்னு வந்து வரும். அதே மாதிரி ஹூ ஹுமாஹும் ஹா ஹுமாஹுன்ன க குமாக்கும் கி குமா குன்ன இ ந அப்படி வாருது. சரியா? அது வந்து போக போக எங்களுக்கு பரிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ என்ற கருத்து அவன் ஒரு பேர் சொல்லோடு இணைந்து வரக்கொள்ள ஹூ என்று வரும். கிதாபுஹு அவனுடைய புத்தகம், கலமுஹு அவனுடைய பேனை, சரியா? மிருசாமுஹு அவனுடைய பென்சில், பைத்துஹு அவனுடைய வீடு, இஸ்முஹு அவனுடைய பேரண்டு வரும். ரைட்? ஹியா என்று வரக்கொள்ள அவள் என்றதான் கருத்து. இப்ப அவளுடைய என்று வரக்கொள்ள ஹா என்று சொல்ல பயன்படுத்துற. கலமுஹா அவளுடைய பேனை, கிதாபுஹா அவளுடைய புத்தகம், பைத்துஹா அவளுடைய வீடு, இஸ்முஹா அவளுடைய பெயர் என்று வரும். அந்த என்ற கருத்து நீதான். நீ முன்னிலை ஒருமை பெண் ஆண்பால். அப்ப அதுக்கு க என்று சொல்ல பயன்படுத்துற. சரியா? கலமுக்க யா முஹம்மத் ஹாதா கலமுக்க, முஹம்மதே இது உன்னுடைய பேனை. ஹாதா பைத்துக்க இது உன்னுடைய வீடு. ஹாதா கிதாபுக்க இது உன்னுடைய புத்தகம். ரைட்? அதே மாதிரி அந்தி என்று வந்தால் கி என்று வரும். ஓகே? கலமுக்கி பைத்துக்கி, சரியா? அந்த மாதிரி வரும். ரைட்? ஓகே, சரி. நாங்க அடுத்த போவோமா? ரைட், அடுத்த பாருங்க. இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உரையாடலை வச்சு கேட்டுக்கிற கேள்வி. இலா ஐன யذهب சலாஹ். சலாஹ் எங்க போறாரு சொல்லுங்க பாக்க. இலா ஐன யذهب சலாஹ். சலாஹ் எங்க போறாரு? இலல் மக்தபா, அப்படித்தானே? அப்படிங்கிற அஸ்ஹபு இலல் மக்தபான்னு எழுதலாது. ஏன்னா அஸ்ஹபு இலல் மக்தபான்டா நான் நூலகத்திற்கு செல்கிறேன் என்ற கருத்துல வார். அப்படிங்கிற எப்படி வரணும் என்றால் யذهபு சலாஹ் இலல் மக்தபா என்று வரும். யذهபு சலாஹ் இலல் மக்தபா. மாதா யக்ரஉ சலாஹ் ஃபில் மக்தபா? மாதா யக்ரஉ சலாஹ் ஃபில் மக்தபா? சொல்லுங்க பாக்க. மாதா யக்ரஉ சலாஹ் ஃபில் மக்தபா? அக்ரவு. அக்ரவு வந்து வருமா? அக்ரவு வந்து வருமா? தக்ரவு. இல்ல, தக்ரவு வந்தா நீ வாசிக்கிறாய், அக்ரவு வந்தா நான் வாசிக்கிறேன், யக்ரவு வந்தா அவன் வாசிக்கிறான். இப்ப யக்ரவு சலாஹண்ட் இருக்குது. யக்ரவு சலாஹண்டா சலாஹ் வாசிக்கிறான். அப்ப விடையில நீங்க அக்ரவு வந்தோ தக்ரவு வந்தோ எழுத இயலாது. அக்ரவு வந்தா நான் வாசிக்கிறேன், தக்ரவு வந்தா நீ வாசிக்கிறாய். அப்ப நீங்க இங்க எப்படி எழுதணும் என்றால் இதே சொல்லிட்டான். கேள்வியில வந்திருக்கு அதே சொல்லிட்டான். யக்ரஉ வாசிக்கிறான். யார் வாசிக்கிறான்? சலாஹ். அப்ப யக்ரஉ சலாஹ், சலாஹ் வாசிக்கிறான். எதை வாசிக்கிறான்? அங்கதான் விட வாருது. கிஸ்ஸத்தன் ஒரு கதையை. விளங்கினா? யக்ரஉ சலாஹ் கிஸ்ஸத்தன், சலாஹ் ஒரு கதையை வாசிக்கிறான். எங்க? ஃபில் மக்தபா நூலகத்தில். யக்ரஉ சலாஹ் கிஸ்ஸத்தன் ஃபில் மக்தபா. ஹல் யذهب ஹுசாம் இலல் மக்தபா? இதுக்கு எப்படி வார? ஹல் யذهب ஹுசாம் இலல் மக்தபா? லா. லா. ஓகே, லாண்டு சுருக்கமாக சொல்லும். மேலும் இல்லாட்டி லாண்டு போட்டு கமாண்டு போட்டு யذهب ஹுசாம் இலல் ஃபஸ்ல் அண்டு போட்டா சரியானா? யذهب ஹுசாம் இலல் ஃபஸ்ல், ஹுசாம் வகுப்பறைக்கு செல்கிறார். லாண்டு போட்டு இல்லை, கமாண்ட போட்டுட்டு யذهب ஹுசாம் இலல் ஃபஸ்ல் அண்டு போட்டா சரி.
அவ்வளோதான், முடியட்டுமா? யஸ்ஹபு ஹுசாம். அப்ப இலா ஐன யஸ்ஹபு ஹுசாம் என்று வரக்கொள்ள நீங்க யஸ்ஹபு ஹுசாம். அப்ப நீங்க வந்து ஹுசாம் உரையாடல்ல சொல்ற மாதிரி சொல்ல இயலாது. அஸ்ஹபு இலல் ஃபஸ்ல் என்று சொல்ல இயலாது. ஏன்னா அஸ்ஹபு என்ற கருத்து நான் போகின்றேன். இப்ப கேள்வியில் எப்படி இருக்குது? ஹுசாம் எங்கே போகின்றான் என்றுதான் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில யஸ்ஹபு ஹுசாம் இலல் ஃபஸ்ல் என்று எழுதணும். சரியா? அடுத்த 2 கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்டிக்கிறேன். இதுக்கு நீங்க எழுதுற மாதிரி எழுதணும். ஹல் தஸ்ஹபுல் யௌம இலல் மக்தபா. ஹல் தஸ்ஹபுல் யௌம இலல் மக்தப். இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட தான் கேட்குறது. இந்த 2 கேள்வியும் வந்து உங்கள்கிட்ட தான் கேட்கிறது. ஹல் தஸ்ஹபுல் யௌம் இலல் மக்தபா. நீங்கள் இன்று நூலகத்திற்கு செல்கின்றீரா? அப்ப நீங்க விடையாக எப்படி சொல்லணும்? விடைய சொல்லுங்க பார்க்க. நஅம் நஅம். அஸ்ஹபு அல்-யௌம இலல் மக்தபத். நஅம் அஸ்ஹபுல் யௌம இலல் மக்தபத் என்று எழுதணும். சரியா? நஅம் அஸ்ஹபுல் யௌம் இலல் மக்தபா. ரைட். மாதா தக்ரஉ ஃபில் மக்தபா. மாதா தக்ரஉ ஃபில் மக்தபா. நீங்க நூலகத்துல என்ன வாசிக்கிறீங்க? ம். 6வது கேள்விக்கு விட எப்படி வர? அக்ரா கிஸ்ஸத. ஓகே, ரைட். சரி மகள் ஜஹரா. ஓகே, ரைட். அக்ரஉ கிஸ்ஸதன் ஃபில் மக்தபா அல்லது அக்ரஉ மஜல்லதன் ஃபில் மக்தபா. அக்ரஉ கிதாபன் ஃபில் மக்தபா. நான் நூலகத்தில் ஒரு கதை வாசிப்பேன். நான் நூலகத்தில் ஒரு புத்தகத்தை வாசிப்பேன். நான் நூலகத்தில் ஒரு சஞ்சிகையை வாசிப்பேன். மஜல்லா என்ற கருத்து சஞ்சிகை. மஜல்லத்துன் என்ற கருத்து என்ன? சஞ்சிகை. கிதாபுன் என்ற கருத்து புத்தகம் என்ற கருத்துக்கள்லாம் வரும். சரி, ஓகே, ரைட். அப்ப அந்த பயிற்சியை கட்டாயமா நீங்க செஞ்சு பார்க்கணும். இப்ப நான் சொல்ல பயிற்சி தான் என்ன விளங்குது. நீங்க வந்து விடை எழுத கொள்ள உரையாடல் இருக்கிற அதே வினை சொல்லத்தான் பயன்படுத்த பாக்குறீங்க. அப்படி பயன்படுத்தினா பிழை. விளங்கினா? உரையாடல் இருக்கிற வந்து 2 பேர் உரையாட கொள்ள நான் தான் பேசிக்கொள்வாங்க. ஆனா வினாவாக வரக்கொள்ள வந்து அப்படி வராது. ஏன்னா சலாஹ் எங்கே போகிறான், சலாஹ் என்ன வாசிக்கிறான், ஹுசாம் நூலகத்துக்கு செல்கிறானா என்று வரக்கொள்ள கேள்விக்கு ஏற்ற மாதிரியான விடயத்தான் நீங்க எழுத வேண்டியது. ரைட். இது லேசான ஒரு பயிற்சி. அக்ரவுல் கிதாப ஃபில் மக்தபா, அது எங்கட பாடத்துல வாரது. அக்ரவுல் கிதாப ஃபில் ஃபஸ்ல். நான் வகுப்பறையில் புத்தகத்தை வாசிக்கிறேன். அக்ரவுல் கிஸ்ஸத ஃபில் ஃபஸ்ல். நான் வகுப்பறையில் கதையை வாசிக்கிறேன். அது மாதிரி ஃபினா என்று சொல் தந்திக்கிறேன். ஃபினா அண்டா என்ன பிள்ளைகள்? ஃபினா அண்டா என்ன சொல்லுது? ஃபினா சொல்லுங்க பாக்க. முற்றம். சரியா? என்ன சொல்லுது? முற்றம். முற்றம். சரியா? தரிசண்டா தெரியும், பாடம். ஹதீகாண்டா என்ன சொன்னோம்? இப்ப ஹதீகாண்டா என்ன? ஹதீகாண்டா கருத்து தோட்டம். ஓகே. கிதாப் என்றால் எஸ். ஓகே. கிதாப் என்ற கருத்து புத்தகம். அல் மக்தபா என்ற கருத்து நூலகம். அப்ப நீங்க பொருத்தமான முறையில எழுதினா சரி. தரிசன்னா பாடம். பாடம் பாடம். இப்ப அக்ரவுல் தருசா ஃபில் ஃபினாஇ என்றால் நான் பாடத்தை வாசிக்கிறேன். ஓகே. நான் முற்றத்தில் பாடத்தை வாசிக்கிறேன் என்ற கருத்துல வர. அக்ரவுல் தருசா ஃபில் ஹதீகா. நான் கார்டன்ல, நான் தோட்டத்துல பாடத்தை வாசிக்கிறேன் என்ற கருத்துல வர. அப்ப தரிசன்னா கருத்து பாடம். ஓகே, ரைட். சரி, நாங்க ஏற்கனவே இலக்கங்களை பார்த்துட்டு வரோம்னா தொடர்ச்சியாக. அப்ப இதுவரைக்கும் நாங்க 18 வரங்காட்டியும் பார்த்திக்கிறோம். 18க்கு என்ன சொல்ற? யாராவது சொல்லலுமா? 18க்கு திடீரென்று கேட்டா சொல்ல கஷ்டமா? 18க்கு நாங்க அரபால் என்ன சொல்றது? சமானியத்த ஆஷர். இல்லைங்களா? சமானியத்த ஆஷர். 17க்கு இல்ல 17. இல்லைங்களா? சொல்லுங்க பாக்க. ஒன்றுல இந்த 18 வரங்காட்டி முதல்ல இலக்கங்களை ஓர்டருக்கு யாராவது? வாஹித், ஆரம்பிங்க பாக்க. இல்லையானா பரவாயில்ல.
சொல்லித்தாரேன். நீங்க واحد வாஹித். اثنان ثلاثة أربعة خمسة ستة سبعة ثمانية تسعة عشر அவரு 11 12 சொல்லுங்க பாத்திமா. 13 14 15 16 17 ஓகே சரியா? அப்ப ரைட். 11 12 13 14 15 16 17 18 கடைசி 18. அப்ப இது வந்து 19 19. இப்ப எங்களுக்கு 1 2 தெரியும். வாஹித் இஸ்னானி என்று சொல்றோம். 3 தொடக்கம் முன்பு வரங்காட்டியும் உள்ள இலக்கங்கள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 4 5 6 7 8 9 என்று தெரியும். அதோடு நாங்கள் அசுரா என்ற சொல்ல ஆட் பண்ணி கொண்டால் 13 தொடக்கம் 19 வரை உள்ள இலக்கங்களை சொல்லலாம். 13 13 14 14 15 15 16 16 17 17 ரைட். 18 18 19 19 19 முடிஞ்சு 20க்கு என்ன சொல்றது? இஸ்ரூன். இஸ்ரூன் என்றால் 20. இஸ்ரூன். அவருக்கு என்ன? வாஹிதுன் வ இஸ்ரூன் 21. ரைட். இஸ்னானி வ இஸ்ரூன் இஸ்னானி வ இஸ்ரூன் 23. ரைட். சலாசத்து வ இஸ்ரூன் 22 23. ரைட். அப்படி வருமா? ஓகே, ஒரு நிமிஷம் வரீங்களா? ரைட். ஓகே சரி. அப்ப நாங்க இலக்கங்களை படிப்படியாக பார்த்து கொண்டு போவோமா? ரைட். சரி. அடுத்தது ஹா. ஹா எழுதுற முறையை பாருங்க, எவ்வளவு அழகா எழுதிக்கிறேன்னா. இந்த மாதிரி அழகா எழுதலாம். சரி. உங்களுக்கு ஒரு மாக்கர் ஒண்டிக்கிற தெரியுமா? ஒரு மாக்கர் ஒண்டிக்கிற. அந்த மாக்கர் வந்து வெட்டி வார மாக்கர். அந்த முனை வந்து வெட்டி வார மாக்கர். அந்த மாக்கரால நீங்க வேணுமெண்டா அரபு எழுதி பாருங்க, இந்த மாதிரி அழகா வரும். சரியா? இப்படி எழுதி பழகுங்கள எழுத்துக்களை. ரைட். சரி. அது ஹாவுடைய எழுத்து. ரைட். இது என்ன? சாதுனா சாதுடைய எழுத்து. ரைட். ஆரம்பத்துல வரக்குள்ள எப்படி வரும், நடுவுல வரக்குள்ள எப்படி வரும், இறுதியாக எழுதக்குள்ள நாங்க எப்படி எழுதுறது என்றதை நீங்க எல்லாம் பார்த்து கொண்டா சரி. சில நேரம் பிழைக்கிறோம், என்ன தவறாக எழுதிடுவோம். பாருங்க, இப்ப சபாஹ் என்ற சொல் ஃபஸ்லுன் நடுவுல சாது வருது. கிஸ்ஸத்துன் மக்ஸஃபுன். அப்ப நடுவுல சாது எழுதக்குள்ள நாங்க எப்படி எழுதணும் என்ற தரப்பட்டிருக்குது. நீங்க ஒரு விஷயத்தை அவதானிச்சேன்னு சொன்னா, சாதி நடுவில் எழுதக்கொள்ள இந்த பாருங்க கீழே ஒரு சின்ன துண்டு ஒன்று போற. சரியா? அதை நாங்க பெருசாக பார்க்கிறோம் இல்ல, அதை பெருசா கவனத்துல கொள்றோம் இல்ல. நான் அவளுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட். இப்ப இதுல பாருங்க நீங்க. ரைட். இந்த சாது எழுதிக்கிறதானே, இந்த இது பாருங்க, இந்த கீழால இப்படி ஒரு சின்ன துண்டு வார. ரைட். இப்படி எழுதணும் நீங்க. இப்ப நான் மவுசால் எழுதத்தால சில நேரம் பிழைக்கலாம். இப்படி வரும். ரைட். இந்த மாதிரி வரும். ஓகே சரியா? இப்படியே வரும். ரைட். மோசால கஷ்டம். இங்க எல்லாம் பாருங்க, அந்த சின்ன துண்டு தெளிவா காண்ற. ரைட். விலகினா அந்த மாதிரி நீங்க சாது எழுதணும். சரியா? ரைட். இன்ஷால்லா நீங்க எழுதி பாருங்க. ஓகே ரைட். அடுத்த பகுதி போவோம். அதுக்கு முன்ன பாருங்க, இங்க அன்னாதி அல் மஸ்ஜித். ரைட். அன்னாதி. அன்னாதி என்ன கருத்து என்ன பிள்ளைகள்? அன்னாதி
நாதின் அந்நாதி என்ன கருத்து என்ன? என்ன அந்நாதி என்றா? சரியா? அப்படியா? கலகம். நாதி என்ன கருத்துன்னா கலகம். கிளப்புக்கு சொல்றது நாதி என்று. மஸ்ஜித் என்ன பள்ளிவாசல். அப்ப கேக்குற ஹல் அந்த தாஹிபுன் இலன் நாதி, ஹல் அந்த தாஹிபுன் இலன் நாதி, நீங்க கிளப்புக்கு போறீங்களா? நீங்க கிளப்புக்கு போறீங்களா? லா, இல்ல. அனதாஹிபுன் இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு போறேன். ஆமா இருக்குது பாருங்க. மக்தபா ஹதீகா. மக்தபாண்டா அவளுக்கு தெரியும், நூலகம். ஹதீகாண்டா கருத்து கார்டன், தோட்டம். அப்ப கேள்வி கேட்கலாமேனா? கேளுங்க பார்க்க. யாரு சரி ஒரு ஆள் என்ன கிட்ட? கேளுங்க புள்ளைகள், பார்த்து கேளுங்க. மேல உதாரணம். ஹல் அந்த இல்ல மத்த இங்க ஒன்னாவது மக்தபா. ஹல் அந்த ஜாஹிபுன் இலல் மக்தபா, அப்படி கேட்கணும். கேளுங்க பார்க்க. ஜாஹிபுன் சொல்லையும் நீங்க அட் பண்ணிக்கொள்ளணும். ஹல் அந்த ஜாஹிபுன், நீங்க போறீங்களா? அதான் கருத்து. ஹல் அந்த ஜாஹிபுன், நீங்க போறீங்களா? எங்க? இலா, இலான்றது டு, டிஓ டு, இக்கு. சரியா? அவர் அடுத்த சொல் மக்தபா, நூலகம். அப்ப ஹல் அந்த ஜாஹிபுன் இலல் மக்தபா, நீங்க நூலகத்துக்கு போறீங்களா? விளங்கினா? திரும்ப கேளுங்க பார்க்க என்ன கிட்ட. இலல் மக்தபா. சரியா? வெரி குட். ஓகே. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? லா, இல்ல. அன தாஹிபுன் இலல் ஹதீகா, நான் கார்டனுக்கு போறேன், நான் தோட்டத்துக்கு போறேன். ரைட். அதே மாதிரி சொல்லுங்க பார்க்க. ரெண்டாவது என்ன? அல் மதரசா அல் மலாப். இன்னொரு ஆள் கேளுங்க பார்க்க நேட்ட. குயிக்கா குயிக்கா. எங்க ஃபாத்திமாக்கள், ஆயிஷா? இலல் மத்ரஸா. லா, அன தாஹிபுன் இலல் மலாப். ஓகே, விளங்கினதானே? நீங்க மதரசாக்கு போறீங்களா? நீங்க பாடசாலைக்கு போறீங்களா? இல்ல, நான் மைதானத்துக்கு போறேன். ரைட். அது மாதிரி அடுத்த கேளுங்க. இன்னொரு எங்க குயிக்கா. ஹல் அந்த தாஹிபுன் இலல் மஸ்ஜித். ரைட். அப்பல்லா அனதாஹிபுன் இலல் ஃபஸ்ல். பழகினா? சரி. அப்ப இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க தயங்குறீங்க கதைக்கிறதுக்கு. சரியா? இப்ப நாங்க போன வருஷங்கள்ல செஞ்ச பெச்சுகள் இருந்தவங்க அப்படி யாரும் இருக்கல்ல. தாராளமா சரளமா பேசினாங்க. அரபிக் லாங்குவேஜ் பாடம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தயக்கம் இல்லாமல் கதைக்கணும், பேசணும். உற்சாகமாக வகுப்பை கொண்டு போகலாம். அப்பதான் இந்த அரபி இலக்கியம் என்பது வேறு. அது நோட்ஸோட சம்பந்தப்பட்டது, குறிப்புகளோடு சம்பந்தப்பட்டது. அது நான் சொல்லிட்டு போகலாம். ஆனா அரபு மொழி பாடம் என்றது உங்களுக்கு டவுட் வரணும், கேட்கணும், உரையாடல்களை சொல்லி பார்க்கணும். விளங்கினா? அப்பதான் வகுப்பு கலகலப்பாக இருக்கும். நீங்க சொல்றதொன்றும் இன்னொரு ஆளுக்கு நீங்க யாரு, எந்த ஊரு, அதெல்லாம் தெரிய போறது இல்லை. விளங்கினா? ரைட். நாங்க வகுப்புல ஒரு மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம். சரியா? ரைட். அது மாதிரி ஹல் அந்த தாஹிபுன் இலல் ஃபினாயி, நீங்கள் முற்றத்துக்கு போறீங்களா? அப்பல்லா அனதாஹிபுன் இலல் மக்சப், நான் கண்டின்னு போறேன். மக்சப் என்ற கருத்து கண்டி. சரி. அப்ப மீதமுள்ள சொற்களை வச்சு நீங்க வாக்கியங்களை சொல்லி பாருங்க. ரைட். தக்கல்லம் மண்டே இருக்குது. தக்கல்லம் என்ற கருத்து என்ன புள்ள? தக்கல்லம் என்ற கருத்து என்ன? என்ன புள்ள தக்கல்லம் என்ற கருத்து? கதை. கதைங்க, பேசுங்க. விளங்கினா? அஜ்ரில் ஹிவார் கமாஃபில் மிசால், உதாரணத்தில் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஹிவார் ஒன்றை நடத்தட்டும். விளங்கினா? ஒரு உரையாடல் ஒன்றை செய்யட்டாம் மண்டிக்குது. நீங்க தானே பேச மாட்டீங்கன்னா. சரி. ஓகே. ரைட். இதெல்லாம் பார்த்தோம். இதை நீங்க இதே மாதிரி பார்த்து எழுதி பாருங்க. இன்சஹன் இருக்குது. அகல ஹசன் அத்துஃபாஹ். ரைட். சும்மா எழுதி பாருங்க. ரைட். ஓகே.
ரைட், இத ஜாயின் பண்ணுங்க பார்க்க. சில் பைன இபாராத் அலிஃப் வமா யுனாசிபுஹா மின் இபாராத்தி பா. சரியா? ஜாயின் பண்ணி காட்டுங்க பார்க்க. ரைட், அனதாஹிபுன் என்ன வரும்? அனதாஹிபுன் இலல் மஸ் இலல் மஸ்ஜித். ஜஹப என்ற சொல் வந்தாலே இலா என்ற சொல் வரும். ஜஹப, யஸ்ஹபு, ஜாஹிபுன் போன்ற அந்த சொற்கள் வந்தாலே என்ன இடைச்சொல் வார? இலா. சரியா? ரைட். ஹுவ யக்ரஉ என்ன? ஃபில் மக்தபா. ஹுவ யக்ரஉ ஃபில் மக்தபா. அவன் நூலகத்தில் வாசிக்கிறான். என்ன? ஹிய தஸ்தரி பிஹம்சதி குரூஷின். இல்ல அது வராது. ஹிய தஸ்தரி என்ன வரும்? மினல் மக்சப். அவள் கேண்டீன்ல இருந்து வாங்குகின்றாள். ஹாதல் கலமு அதான் பிஹம்சதி குரூஸ். சரியா? ஹாதல் கலமு பிஹம்சதி குரூஸ். குரூஸ் என்பது ஒரு நாணய அலகு இல்லையா? அப்ப இந்த பேனை 5 குருசுகளாகும் என்ற கருத்துல வர. சரியா? ரைட், ஓகே. சரி, அப்ப அந்த பாடத்தை முடிச்சிட்டோம். இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். தலைப்பு என்ன? அல் மஸ்ஜித். சரி, யாருக்கு விருப்பம் என்னோட இந்த ஹிவார செய்யறதுக்கு? ஹாஃபில் யாராக வரலாம்? முஹம்மது நானாக இருக்கிறேன். வாசிக்கிறே தானே? لماذا تسرع؟ ரைட். هذا أذان الظهر. أنا ذاهب إلى المسجد لأصلي. انتظر أنا أذهب معك. أوكي. تعال هنا لأتوضأ. انظر للإمام يدخل المسجد. أسرع. சரியா? ரைட். விளங்கினா ஹிவார்? யாருக்காவது விளங்கினா? ஹிவார் இந்த சொற்கள் விளங்கினா? ரைட். சில சொற்கள் புதிய சொற்களாக இருக்குது. என்ன? ரைட், பாருங்க. அல் மஸ்ஜித். அல் மஸ்ஜித் என்ற கருத்து பள்ளி. பள்ளிக்கு நாங்க அல் மஸ்ஜித் என்று சொல்றது. லிமாதா துஸ்ரா இந்த சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அஸ்ரா. அஸ்ரா எழுதிக்கொள்ளுங்கள. அஸ்ரா அந்த கருத்து விரைந்தான். அஸ்ரா அந்த கருத்து என்ன? விரைந்தான். ஓகே. அஸ்ரா எழுதிக்கொள்ளுங்க புள்ளகள். சரியா? அஸ்ரா. அஸ்ரா அந்த கருத்து என்ன? விரைந்தான். அப்ப ஐட நிகழ்கால வினைய சொல்தான் என்ன? யுஸ்ரிஉ. யுஸ்ரிஉ விரைகிறான். ஓகே. யுஸ்ரிஉ என்ற கருத்து என்ன? விரைகிறான். விரைகிறான். அப்ப துஸ்ரிஉ என்றால் நீ விரைகிறாய். அப்ப ஹாஃபில் முஹம்மத பார்த்து சொல்ற நீ விரைகிறாய். லிமாதா ஏன்? ஏன்? எதற்காக? லிமாதா துஸ்ரி நீ ஏன் விரைந்து செல்கிறாய்? நீ ஏன் விரைந்து போகிறாய் என்று கேட்கிற. அப்ப முஹம்மது என்ன சொல்றாரு? ஹாதா அதானுல் லுஹுர். ஹாதா அதானுல் லுஹுர். இது லொஹருடைய அதான். அதான் என்பது அரபு சொல். லொஹர் என்று சொல்றதும் அரபு சொல் தான். ஹாதா அதானுல் லுஹுர் என்ன கருத்து என்ன? இது லொஹருடைய அதான் என்ற கருத்துல வரும். இது என்ன? லொஹருடைய அதான். அனதாஹிபுன் இலல் மஸ்ஜிதில் யுஸல்லிய. ரைட். உங்களுக்கு இது தெரியும். இப்ப அனதாஹிபுன் இலல் மஸ்ஜித் நான் பள்ளிக்கு செல்கிறேன். அனதாஹிபுன் இலல் மஸ்ஜித் நான் பள்ளிக்கு செல்கிறேன். எதற்காக செல்கிறேன்? லிஉஸல்லிய. லிஉஸல்லிய தொழுவதற்காக. தொழுவதற்காக. சரியா? ரைட். அப்ப சல்லா. சல்லான கருத்து புள்ளகள். சல்லா. சல்லான கருத்து என்ன? தொழுதான். சரியா? சல்லான கருத்து என்ன? தொழுதான். தொழுதான். அட நிகழ்கால வினை சொல்ல என்ன? யுசல்லி. யுசல்லி என்ன கருத்து? தொழுகிறான். சரியா? எழுதிக்கொள்ளணுமா? இதெல்லாம் வினை சொற்கள. சரியா? யுசல்லி என்ன கருத்து என்ன? தொழுகிறான். அப்ப சல்லா தொழுதான், யுசல்லி தொழுகிறான். இப்ப உசல்லி என்ற கருத்து நான் தொழுகிறேன். இப்ப பொதுவாக சொல்லி தந்திருப்பாங்கன்னா தொலைக்கொள்ள நீயத்து வைக்கிற நேரம் அந்த நீயத்துக்குரிய வார்த்தை பிரயோகங்களை சொல்லி தந்திருப்பாங்க. நீங்க போற குர்ஆன் மதரசாக்கள்ல உசல்லி ஃபர்லல் லுஹுரி, உசல்லி ஃபர்லல் அஸ்ரி, உசல்லி ஃபர்லல் மக்ரிபி
உசல்லி ஃபர்லல் அஷாஇ, உசல்லி ஃபர்ல சுப்ஹி. அப்ப உசல்லி உசல்லி என்ன சொல்றது? உசல்லி என்றா புள்ளகள் நான் தொழுகிறேன், அதுதான் கருத்து. உசல்லி உசல்லி என்ற கருத்துன்னா நான் தொழுகிறேன். பின்ன பாருங்க, லி உசல்லிய அண்டிக்குது, லி உசல்லி நான் தொழுவதற்காக என்ற கருத்துல வர. அப்ப லி என்பது இக்கு என்ற கருத்துல வர, இக்கு இக்காக. இப்ப உதாரணமாக லியத்ஹப நாங்க மேல பார்த்தோமே, அல்ஹபு என்றா நான் போகிறேன், லியத்ஹப நான் போவதற்காக. அக்ரஉ என்ற கருத்தன்னா நான் வாசிக்கிறேன், அப்ப லி அக்ரஅ நான் வாசிப்பதற்காக. விளங்கினா? அப்ப உசல்லி என்ற கருத்து நான் தொழுகிறேன், லி உசல்லிய நான் தொழுவதற்காக என்ன கருத்துல வர. அப்ப அனதாஹிபுன் இலல் மஸ்ஜிதி லி உசல்லிய நான் தொழுவதற்காக பள்ளிக்கு போகிறேன். விளங்கினா? நான் தொழுவதற்காக பள்ளிக்கு போகிறேன். அப்ப விளங்கினா தெரியாது, விளங்கினாட்ட கேட்கணுமா? லிமாதா துஸ்ரிவன்னா நீ ஏன் விரைந்து செல்கிறாய்? ஹாதா அதானுல் லுஹுர் இது லுஹருடைய அதான். அனதாஹிபுன் இலல் மஸ்ஜிதில் உசல்லிய நான் தொழுவதற்காக பள்ளிக்கு போகின்றேன் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அடுத்த வரைய பார்ப்போம். இன்தவிர் இன்தவிர் அன அஸ்ஹபு மஅக. இன்தலிர் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, கொஞ்சம் இருங்க என்றதான் கருத்து. இன்தலிர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படித்தானே? இன்தலர காத்திருந்தான், இன்தலர இன்தலர என்ற சொல் சரியா? இன்தலர என்ற கருத்து என்ன? காத்திருந்தான், எதிர்பார்த்திருந்தான். இன்தலர சரியா? இன்தலர இன்தலர என்ற காத்திருந்தான். அப்ப இன்தலிர் காத்திரு என்ன? வெயிட் பண்ணு என்றதான் கருத்து. சரியா? இன்தலிர் அன அஸ்ஹபு மஅக நான், அஸ்ஹபு நான் போகின்றேன், நான் செல்கின்றேன், செல்வேன் செல்வேன். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணுமே, மஅக உன்னுடன். மஅக மஅக இந்த க அது க வந்து உன்னுடன், நீ அந்த க விளங்கினா இணைஞ்சு வந்து நாங்கள் மேல பார்த்தோம், கலமுக்க பைத்துக்க அந்த மாதிரி. மஅக உன்னுடன் நானும் போவேன். அப்ப இன்தலிர் கொஞ்சம் இருங்க, ரைட் வெயிட் பண்ணுங்க. ஆனா அஸ்ஹபு மஅக நான் உன்னுடன் போகின்றேன் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, தஆல ஹுனா லியதவல்ல. முஹம்மது சொல்லாரு தஆல. தஆல என்ன சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்துக்கிறோம். தஆல என்றா வா, தஆல வா வாங்க. ஹுனாண்டா இங்கே, இந்த சொற்கள் தெரியும். தஆல ஹுனா இங்கே வாங்க, இங்கே வா. கூட்டாளிமாரா இருந்தா இங்கே வா. அதான் நான் சொல்றேனே, அரபு மொழியில மரியாதைக்குரிய பிரயோகம் என்று சொல்லி ஒன்றில்லை. சரியா? மரியாதைக்குரிய ஒரு ஆளாக இருந்தாலும் தாளகுனாதான், கூட்டாளியாக இருந்தாலும் தாளகுனாதான். விளங்கினா? ரெண்டுக்கும் ஒன்றுதான். தாளகுனா இங்க வாங்க, இங்கே வா. ஏன்? லியதவல்ல நான் முழு செய்வதற்காக அன்று வந்திருக்கிற. சரியா? இப்ப தவல்ல தவல்ல என்ற கருத்து புள்ளகள் முழு செய்தான். தவல்ல சரி, தவல்ல தவல்ல என்ற கருத்து என்ன? முழு செய்தான். அட நிகழ்கால வினைச்சொல் வந்து யதவல்லு உழு செய்கிறான். அப்படிங்கிற எப்படி வந்திருக்கிறா? அத்தவல்லு என்ற கருத்து நான் உழு செய்கிறேன். அப்ப தஆல ஹுனா லியதவல்ல நான் உழு செய்வதற்காக இங்கே வாங்க, நான் உழு செய்வதற்காக இங்கே வாங்க என்று உரையாடல்ல இருக்குது. ரைட். அவரை கீழே பாருங்க. உம்னுர் உம்னுர் பாரு பாரு, உம்னுர் பாரு. இந்த காற்றாலே கையால உம்னுர் பாரு. ரைட். அப்ப நவர நவர என்ற கருத்து பார்த்தான். நவர என்ற கருத்து என்ன? பார்த்தான். நவர நவர என்ற கருத்து பார்த்தான். உம்னுர் பாரு பாரு. அல் இமாமு யதுகுலுல் மஸ்ஜித். அல் இமாம் இமாம் என்பது பள்ளியிட இமாம். யதுகுலுல் மஸ்ஜித் பள்ளிக்குள் நுழைகிறார். தஹல தஹல என்ன கருத்து என்ன? நுழைந்தான். நிறைய சொல் படிக்கிறோம், விளங்கினா? நிறைய வினை சொற்களை படிக்கிறோம், கட்டாயம் படிச்சுக்கணும். ஒரு மொழியை நாங்க படிக்கிறதா இருந்தா மொழியில கட்டாயமாக சொல்வளம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுலயும் குறிப்பாக அடிப்படையா பேசிக்கா உள்ள சொல்வளங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக
சில சொற்களை புதுசாக படிச்சு கொண்டு போறோம். விளங்கினா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில தவல்லா என்ற சொல் உலு செய்தான். நவர என்ற கருத்து பார்த்தான். தஹல என்ற கருத்து நுழைந்தான். இப்ப யதுஹுலு, தஹல நுழைந்தான், யதுஹுலு நுழைகிறான் அல்லது நுழைகிறார். அல் இமாம் யதுஹுலுல் மஸ்ஜித், இமாம் பள்ளிக்குள் நுழைகிறார். உன்னுர், பாரு, அல் இமாம் யதுஹுலுல் மஸ்ஜித், இமாம் என்ன செய்றாரு? பள்ளிக்குள் நுழைகிறார். இப்ப முஹம்மத் கட்டளை போடுறாரு, அஸ்ரே அஸ்ரே அஸ்ரே. இது ஏவல் வினை. அஸ்ரே என்பது என்ன? ஏவல் வினை. விரை, விரையுங்கள். அஸ்ரே அவசரப்படுத்துங்கள், விரையுங்கள் என்றதான் கருத்து. விரையுங்கள். அஸ்ரா என்றால் விரைந்தான். யுஸ்ரிஉ விரைகிறான். அஸ்ரே விரை, விரை, விரை என்றா அவசரப்படுங்க. சரியா? விரையுங்கள். ரைட். விளங்கினா? விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். அப்ப திருப்ப நான் சொல்றேன் பாருங்க. லிமாதா துஸ்ரே, நீ ஏன் விரைந்து செல்கிறாய்? ஹாதா அதானு லுஹுர், இது லுஹருடைய அதான். அனதாஹிபுன் இலல் மஸ்ஜித் லியுஸல்லிய, நான் தொழுவதற்காக பள்ளிக்கு செல்கிறேன். இன்தவிர், காத்திருங்கள், கொஞ்சம் பொறுங்க, காத்திருங்க. ஆனா அஸ்ஹபு மஅக, நான் உம்முடன் செல்வேன். தஆல ஹுனா லியதவல்லா, உலு செய்வதற்காக, நான் உலு செய்வதற்காக நீ இங்கே வா அண்டுதான் நீக்குதான். சரியா? ரைட். அது எந்த அளவு தூரம் உரையாடல் பொருத்தம்னு தெரியல, ஆனா அப்படித்தான் இருக்குது. தஆல ஹுனா லியதவல்லா, நான் உலு செய்வதற்காக இங்கே வா. உங்கூர், பாருங்க, அல் இமாமு யதுஹுலுல் மஸ்ஜித், இமாம் பள்ளிக்குள் நுழைகிறார். அஸ்ரி, விரையுங்கள். சரியா? பாடம் விளங்கினா? டவுட் இருக்குதா? டவுட் இருக்கின்றதா? இல்ல. இல்ல. கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? அப்ப ஓகே. ரைட். அப்ப மேல பார்த்தாவே பயிற்சி மாதிரி தான் நீக்குது லேசனா. ஐன யதுஹுலுல் முதாரிஸ், ஐன யதுஹுலு அல் முதாரிஸ், ஆசிரியர் எங்கே நுழைகிறார். அல் முதாரிசு யதுஹுலு எங்க? المسجد. அல் மஸ்ஜித். வெரி குட். ஐன ததுஹுலு தில்மீதா, ஐன ததுஹுலு அத்தில்மீதத்து, மாணவி எங்கே நுழைகிறாள். அப்ப ததுஹுலு என்ன சொல்லிட்டு வந்திருக்குது. அப்ப அத்தில்மீதத்து பூரணப்படுத்துங்க. تدخل الفصل. ததுஹுலு அல் ஃபஸ்ல, ததுஹுலு அல் ஃபஸ்ல, வகுப்பறைக்கு நுழைகிறாள். ஐன யதுஹுலு தாலிப், ஐன யதுஹுலு தாலிப், மாணவன் எங்கே நுழைகின்றான். طالب يدخل إلى المطعم. ஓகே. அத்தாலிபு யதுஹுலு, இலா வராது மகள். அல் மத்அம், இலா என்ற இடைச்சொல் தஹல என்ற சொல்லுக்கு வராது. தஹல என்ற சொல் வந்தால் நேரடியாக நாங்க அந்த குறிப்பிட்ட சொல்லத்தான் போடுவோம். இப்ப உதாரணமாக அல் முதாரிசு யதுஹுலுல் மஸ்ஜித, நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் ஆசிரியர் பள்ளிக்குள் நுழைகிறார் அன்று இக்கு என்ற சொல்ல பயன்படுத்தினாலும் அரபு மொழியில தஹல என்ற சொல் வந்தால் இலா என்ற இடைச்சொல்லை நாங்க பயன்படுத்த மாட்டோம். ஐன ததுஹுலு தில்மீதத்து, அத்தில்மீதத்து ததுஹுலு அல் ஃபஸ்ல. விளங்கினா? இலல் ஃபஸ்லி அல்ல. விளங்கினா புள்ளகள்? அத்தில்மீதத்து ததுஹுலு அல் ஃபஸ்ல, மாணவி வகுப்பறைக்குள் நுழைகிறாள். ஐன யதுஹுலு தாலிப், அத்தாலிபு யதுஹுலு, என்ன இது? அல் மத்அமினா, அப்படித்தானே இருக்குது, உணவகம். அப்ப மாணவன் உணவகத்திற்குள் நுழைகிறான் என்று சொல்லலாம். இப்ப நாலாவது சொல்லுங்க பாக்கப்பா. ஐன ததுஹுலுல் பின்து, البنت تدخل الحديقة. வெரி குட். அல் பின்து ததுஹுலுல் ஹதீகத, அல் பின்து ததுஹுலுல் ஹதீகத என்று வரும். சரியா? ரைட். ஓகே. சரி. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் அவளுக்கு உதாரணமாக தரப்பட்டிருக்கிறது. சரியா? அதானு லுஹுர், லுஹருடைய அதான். அப்ப என்ன தந்துக்கிறாங்க. ஹாதா
அதானுல் லுஹுர், இது லுஹருடைய அதான். இப்ப இன வந்து முலாஃப் இலைஹி என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, அதையும் படிச்சு கொள்ளலாம். அதே போல இஸ்முல் இஷாராவும் தந்திக்கிறாங்க. இப்ப இஸ்முல் இஷாரான்னா சுட்டு பேர், அதுல உங்களுக்கு தெரியுமைக்கும் ஹாதா என்பது ஆண்பாலுக்கும் ஹாதிஹி என்பது பெண்பாலுக்கும் பயன்படுத்தப்படுறது. ஹாதா என்பது ஆண்பாலுக்கும் ஹாதிஹி என்பது பெண்பாலுக்கும் பயன்படுத்தப்படும். இதுல நீங்க பாருங்கோ, அதான் என்ற சொல் ஆண்பால் சொல். எனவே ஹாதா என்ற சொல் வந்து வந்திருக்குது. ஹாதா அதானுல் லுஹுர், இது லுஹருடைய அதான். நாங்க கிளாஸ் நடந்து கொண்டிருக்குள்ள இஷாவுடைய பாங்கு சொல்லுச்சு. அப்ப நாங்க எப்படி சொல்லலாம்? ஹாதா அதானுல் இஷா, இது இஷாவுடைய அதான். நாளை சுபஹுக்கு பாங்கு சொல்றது எங்கட காது கேட்டா எங்கட வீட்டில் இருக்கிற அரபு தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஹாதா அதானு சுபஹ், இது சுபஹுடைய அதான். ஹாதா அதானுல் லுஹுர், இது லுஹருடைய அதான். ஹாதா அதானுல் அஸ்ர், இது அசருடைய அதான். அப்ப சுட்டு பேர் என்று சொல்ற ஹாதா என்பது இது என்ற அர்த்தத்துல வர, இந்த அர்த்தத்துல வர. ஹதீகத்துல் ஹயவான், என்ன ஹதீகத்துல் ஹயவான் என்றால் மிருகக்காட்சி சாலை. ஹயவான் என்றால் மிருகம், ஹதீகான்னா தோட்டம். அப்ப மிருகங்களின் தோட்டம் அன்னு நாங்க மொழிபெயர்க்க மாட்டோம். மிருகக்காட்சி சாலை. இங்க நீங்க பாருங்கோ, ஹதீகா என்பது என்ன சொல்ல, ஆண்பாலா பெண்பாலா? அது என்னது ஹதீகா, தோட்டம் ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்குறீங்கன்னு யோசிக்கப்படாது. என்ன புள்ளல், ஹதீகா என்பது என்ன? பெண்பால். ஏன் பெண்பால்னு சொல்றீங்க? ஹதீகா என்ன சொல்ல? கடைசி குண்டுத்தா வந்திருக்குது, அத்தாவுல் மர்பூத்தா, குண்டுத்தா வந்திருக்குது. ஹயவான் என்ற சொல் என்ன சொல்? ஹயவான் ஆண்பான், சரியா? ஆனா இங்க வந்து இஸ்முல் இஷாராவாக என்ன வந்திருக்கிறன்னு பாருங்க. இஸ்முல் இஷாராவாக வந்திருக்கிற வந்து என்ன? ஹாதிஹி என்ன சொல்லிட்டா வந்திருக்குது. அப்படித்தானே புள்ள? இஸ்முல் இஷாராவாக ஹாதிஹி என்ன சொல்லிட்டா வந்திருக்குது. அப்ப நாங்க எந்த சொல்ல வச்சு ஹாதா ஹாதிஹி போடுறோம்? முதலாவது இருக்கிற சொல்ல ரெண்டாவது இருக்கிற சொல்ல வச்சு போடுறோம்? முதலாவது. வெரி குட், முதலாவது. இப்ப இது ரெண்டும் ஆண்பா சொல்ல இருக்கிறதால ஹாதாண்டே போட்டிக்கிறோம். ஆனா இங்க வந்து ஹதீகத்துல் ஹயவான், ஹதீகத்துல் ஹயவான் மிருக காட்சி சாலை. அதுல ஹதீகா என்ற சொல் வந்து பெண்பால் சொல், ஹயவான் என்ற சொல் வந்து ஆண்பால் சொல். ஆனாலும் நாங்க இங்க என்ன செய்யறோம்? இஸ்முல் இஷாராவை போடுவதாக இருந்தால், அதாவது சுட்டு பேரை நாங்க போடுறதாக இருந்தால், ஹாதிஹி இது சுட்டு பேர், சரியா? எதை நாங்க கவனத்தில் கொள்ளணும்னா இதைத்தான் பார்க்கணும். முதலாவது சொல்ல அது பெண்பாலா இருந்தால் ஹாதிஹி என்று வரும், ஆண்பாலா இருந்தால் ஹாதா என்று வரும். அப்படிங்கிற பாருங்க, ஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவான், இது மிருக காட்சி சாலை என்று வரும். இப்ப நீங்க இதுல சொல்லலுமா சவுத்துல் ஜரஸ்? அது என்னது சவுத்துல் ஜரஸ் என்றா? சவுத் அண்டா என்ன வருது? சவுத் என்ன? சவுத் அண்டா சத்தம். சத்தம். சவுண்டுக்கு நாங்க சவுத்ன்னு சொல்றோம். சவுண்ட், சத்தம், சரியா? சவுண்ட், சவுண்ட். ஜரசண்டா என்ன அர்த்தத்து? மணி, மணி, பெல். ஓகே, பெல்லுக்கு நாங்க ஜரசன்னு சொல்றோம், ரைட்? இப்ப ரைட், இதுல பாருங்க ஜரஸ், சவுத்துல் ஜரஸ் அந்த மணி ஓசை, சரியா? அப்ப இங்க என்ன சொல் வரும்? ஹாதாண்டு வருமா ஹாதிஹின்னு வருமா? ஹாதா சவுத் ஜரஸ். ஹாதா சவுத்துல் ஜரஸ், இது பெல் த சவுண்ட், அப்படித்தானே? இது மணி ஓசை, ரைட்? இப்ப குரத்துல் கதம், குயிக்கா சொல்லுங்க. குரத்துல் கதம்னா காட்பந்து, ரைட்? ஹாதாவா ஹாதிஹியா? ஹாதிஹி ஹாதிஹி குரத்துல் கதம். ஏன் இந்த குரத்துன் என்பது ஹாதிஹி குரத்துல் கதம். எஸ். முதாரிசுல் ஃபஸ்ல், வகுப்பாசிரியர். முதாரிசுல் ஃபஸ்ல் என்பது அரபு மொழியில முதாரிசுல் ஃபஸ்ல் என்றால் வகுப்பாசிரியர் என்று சொல்ற. அப்ப என்ன சொல்வார்? அது
هذا وهذه هذا مدرس الفصل. هذا مدرس الفصل. حقيبة الطالب. هذه حقيبة الطالب. هذه حقيبة الطالب. ملعب النادي. هذا ملعب النادي. Very good. مكتبة المدرسة. هذه مكتبة المدرسة. كتاب التلميذ. هذا كتاب التلميذ. Very good. Okay. இதில் நீங்க பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தையும். ரைட், நீங்க பாருங்க. சவுத்துல் ஜரஸ், மணி ஓசை, மணியின் ஓசை. குரத்துல் கதம், காற்பந்து. முதாரிசுல் ஃபசில், வகுப்பின் ஆசிரியர். முதாரிசுல் ஃபசில், வகுப்பின் ஆசிரியர், வகுப்பாசிரியர். ஹகீபத்து தாலிப், மாணவனின் பேக், பை. ஹகீபத்து தாலிப், மாணவனின் பை. மல்அபுன் நாதி, கலகத்தின் மைதானம், கிளப்புடைய மைதானம். மக்தபத்துல் மதரசா, பாடசாலையின் நூலகம். கிதாபு தில்மீதி, மாணவனின் புத்தகம். இங்க நாங்க இஸ்முல் இஷாரா ஹாதா ஹாதிஹி படிச்ச மாதிரி இதுக்குள்ளால இன்னும் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, முலாஃப் முலாஃப் இலைஹி என்று. அது நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். ரைட், அடுத்த பார்ப்போம் என்னென்று. ரைட், இது இப்ப ஹிவாரை பார்த்து நீங்க விடை எழுத வேண்டியது. லிமாதா யுஸ்ரிஉ முஹம்மத், முஹம்மத் ஏன் விரைகின்றான். அப்ப நீங்க பொருத்தமான முறையில் எழுதலாம். மன் யذهபு மஅ முஹம்மத் இலல் மஸ்ஜித். மன் யذهபு மஅ முஹம்மத் இலல் மஸ்ஜித். மன் யذهபு மஅ முஹம்மத் இலல் மஸ்ஜித். முஹம்மதுடன் மஸ்ஜிதுக்கு யார் போகிறார். சரியா? ரைட். மன் யதுகுலுல் மஸ்ஜித், யார் பள்ளிக்குள் நுழைகிறார். ஐன துசல்லி அல்லுஹுர், இது ஒரு கேட்கிற கேள்வியா. ஐன துசல்லி அல்லுஹுர், நீங்க எங்க லுஹர தொழுவுறீங்க. ஹல் ஃபில் மதரசத்தி மஸ்ஜித், பாடசாலையில் பள்ளி உள்ளதா. ஹல் ஃபில் மதரசத்தி மஸ்ஜித், பாடசாலையில் பள்ளி உள்ளதா. இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க சுயமாக வீட்டில் எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அதே மாதிரி பாருங்க அடுத்த பயிற்சி. அல் இமாமு யதுகுலுல் மஸ்ஜித், இமாம் மஸ்ஜிதுக்கு நுழைகிறார். அது நாங்க பாடத்துல பார்த்தோம். அல் முதாரிஸ் யதுகுலுல் மஸ்ஜித், ஆசிரியர் பள்ளிக்குள் நுழைகிறார். அத்தாலிபத்து, மாணவி என்று வரக்கொள்ள இந்த யதுகுலு என்பது ததுகுலு என்று மாறும். ஏன்னா யதுகுலு என்பது ஆண்பால் சொல். ஆண்பால் அல் முதாரிஸ் ஆண்பால் தானே. ஆண்பால வரக்கொள்ள யதுகுலு என்று வரும், பெண்பால வரக்கொள்ள ததுகுலு என்று வரும். இப்ப விளங்கினா. அப்ப அத்தாலிபத்து ததுகுலுல் மஸ்ஜித், மாணவி பள்ளிக்குள் நுழைகிறாள் என்று வரும். அப்ப நீங்க பிரக்கெட் நீக்கிற சொல்ல பார்த்து பொருத்தமான முறையில மாத்தினா சரி. இப்ப ஹதீகான்னு இருக்குது. அப்ப மஸ்ஜிது பதிலாக நீங்க ஹதீகான்னு சொல்ல பயன்படுத்தணும். அத்தாலிபத்து ததுகுலுல் ஹதீகா என்று வரும். தில்மீதா, தில்மீதா என்றாலும் அத்தாலிபா என்றாலும் ஒரே கருத்து தான், மாணவி என்ற கருத்துல வார. அல் மദ്രസா, அத்தாலிப், அங்க சொற்களிக்குது. அல் மக்தபா, அல் உஸ்தாத், அல் மஸ்ஜித், அல் இமாம். அப்ப கட்டாயமாக நீங்க இந்த புத்தகத்திலேயே பயிற்சியை செஞ்சு பாருங்க. ரைட், புத்தகம் இது வரைக்கும் வாங்கி கொள்ளாதவங்க தயவு செஞ்சு இப்பயாவது வாங்கி கொண்டா நல்லா. ஏன்னா புத்தகத்தை வச்சு படிக்கிறதா மிக பொருத்தம். ஏற்கனவே பயன்படுத்தின புத்தகத்துல பயிற்சிகள் செஞ்சிருந்தால் முடியுமா இருந்தா நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு புக்கை எடுத்து செய்யறதா இன்னும் நல்லா. நீங்க உங்களோட கையால பயிற்சிகளை நீங்க செய்யணும். அது சரியா பிழையானதை திருத்தி கொள்ளணும். விளங்கினா. டவுட் இருந்தா கேட்கணும். அது என்ன கிட்ட கேட்கவும் மேலும் உங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிச்சு தார டீச்சர்கிட்ட சேருக்கிட்ட கேட்கவும் மேலும். அப்ப நீங்க இன்னொருத்தர் பயன்படுத்தின புக்கை படிக்க கொள்ள அது சும்மா குறிப்பு புத்தகம் மாதிரி அல்ல. இது பயிற்சி உள்ள புத்தகங்கள். பயிற்சி நிறைய செய்யணும். அப்ப அவசரப்பட்டு சில நேரம் நாங்க பிழையாக எழுதுவோம். சரியா? அதனால நாங்க பயிற்சியை என்ன செய்யணும், செஞ்சு பார்க்கணும். விளங்குறா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. சரி, அதுக்கங்கள இலக்கங்கள் தனிக்குதுன்னா நாங்க பார்த்தோம். கடைசியாக வாஹிதுன் வஇஸ்ரூன், அப்புறம் இஸ்னானி வஇஸ்ரூன் 22, சலாசுன் வஇஸ்ரூன் 23, அர்பஉன் வஇஸ்ரூன் 24. சரியா? ரைட்,
ஓகே, இதெல்லாம் எழுத்துகள் பழகிறது. சரி, ரைட். இது தக்கல்லம் என்ற ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. அல் மஸ்ஜித் உசல்லி என்று 2 சொற்களை தந்திக்கிறாங்க. அப்ப நாங்க பார்த்தோம், இலா ஐன அந்த தாஹிப், நீங்க எங்க போறீங்க? அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித், ரைட். அன தாஹிபுன் இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு போறேன். அன உசல்லி மஅக, நான் உங்களோடு தொழுகிறேன். அன உசல்லி, அன நான், உசல்லி நான் தொழுகிறேன், மஅக உன்னுடன். அப்ப அது மாதிரி நீங்களும் சொல்லி பார்க்கணும். இலா ஐன அந்த தாஹிப். அப்ப 2வது மாணவர் என்ன சொல்வாரு? அன தாஹிபுன் இலல் மக்தபா. அவருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னவர் என்ன சொல்வாரு? அன அக்ரஉ மஅக, நான் உங்களோடு சேர்ந்து வாசிப்பேன் என்று சொல்வாரு. ரைட். அப்ப இந்த சொற்கள் ஒரு பரிச்சயமான சொல். மல்அப் அண்டா மைதானம், அல்அபு அண்டா நான் விளையாடுவேன், விளையாடுகிறேன். அல் ஃபஸ்ல் அண்டா கருத்து வகுப்பறை, அருசுமு அண்டா நான் வரைகிறேன். அப்ப இன்னொரு புதிய சொல் ஒன்று வந்திருக்குது. என்ன அவசரமோ தெரியாது, லெஃப்ட் ஆகி போறாங்க கடைசி டைம் ஆக கொள்ள. ரைட். ரசம, ரசம என்ற கருத்து என்ன? வரைந்தான். ரசம என்ற கருத்து வரைந்தான். ஓகே, அப்ப ரசம இந்த சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரசம யருசுமு. ஓகே, யருசுமு என்ற கருத்து என்ன? வரைகிறான், வரைகிறான். யருசுமு அண்டா வரைகிறான். அருசுமு அண்டா அப்ப நான் வரைகிறேன் அல்லது நான் வரைவேன் என்று வரும். ஓகே, அப்ப ரசம என்ற சொல்லும் ஒரு புதிய சொல் தான். ஹதீகான்னா அவளுக்கு தெரியும், இப்ப தோட்டம், கார்டன். அம்சி, மசா, மசா கருத்துக்குள்ள நடந்தான். மசா 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 மசா, ரைட். மசா 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 கருத்து என்ன? நடந்தான். அப்ப நிகழ்கால வினை சொல் என்ன? எம்சி, எம்சி என்ற கருத்து நடக்கிறான். எம்சி என்ற கருத்து என்ன? நடக்கிறான். சரி, அப்ப அம்சி என்ன? நான் நடக்கிறேன். அப்ப இங்க எப்படி வரும்? ஆனா அம்சி மஅக, நானும் உங்களோடு நடந்து செல்வேன் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அப்ப ரசம வரைந்தான், யருசுமு வரைகிறான், மசா நடந்தான், எம்சி நடக்கிறான். அப்ப அதுக்கு நாங்க யாவுக்கு பதிலாக ஆவ போட்டால் அருசுமு, நான் வரைகிறேன். இங்க வந்து ஆவ போட்டால் அம்சி, நான் நடக்கிறேன் என்ற கருத்துக்கள்லாம் வருமா? சரி, ஓகே, ரைட். அப்புறக்கு ரைட். ரத்திபில் கலிமாத்தில் லாத்திய, தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும். இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. விளங்கினா? ரைட். லியூ சல்லி அல் மஸ்ஜித் இலா அத்ஹபு. அதே போல அல் முதாரிஸ் அல் ஃபாசில் யதுகுலு, அல் லுஹுர் அதான் ஹாதா. மிக இலகுவான ஒரு பயிற்சி. ஆனா நீங்க செஞ்சு கொண்டு வந்தா அடுத்த வகுப்பில் எனக்கு யாராவது ஞாபகப்படுத்தினா நல்ல இன்ஷா அல்லாஹ். அதோட சேர்த்து இதையும் செஞ்சு கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த வகுப்புல இன்னும் ஒரு ஹிவாரோட அவங்களை சந்திப்போம். ரைட். ஏதும் டவுட் அளிக்கிறா அவளுக்கு இப்ப கேட்கறது? இருக்கிறா? டவுட்ஸ் ஏதும் இருக்குதா? இன்றைக்கு நாங்க படிச்ச பாடங்கள் பூரணமாக தெளிவாக விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். அப்ப நான் சொல்லி தந்த அந்த புதிய புதிய சொற்கள் ஏற்கனவே ஒரு பாடமாக இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா புது சொற்களை நீங்க எழுதி கொண்டிருந்தால் தயவு செஞ்சு அதை பாடமாக்கி ஒழுங்க. நீங்க அரபு சொற்களை முறையாக ஆரம்பத்திலிருந்தே பாடமாக்கல்லாட்டி பின்னால கொஞ்சம் சிரமப்பட வேண்டி வரும். அதனால ஆரம்பத்திலேயே சொல்றேன், அரபிக் லாங்குவேஜ் எடுக்கிற நீங்க ரைட், அரபு மொழிக்குரிய அந்த சொற்களை நீங்க நல்ல முறையில பாடமாக்கி சொல்லணும். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகேயா? சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம, ஓகே, வபாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.